சென்னை கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்டு ஆதம்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சக்தி கேந்திர கூட்டத்தினுடைய திருமலை கூட்டத்தினுடைய பொறுப்பாளராக சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் KCS பிரபு அவர்களே, நம்முடைய மாவட்டத்துடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் திரு நந்தகுமார் அவர்களே, விருதுநகர் பிரிவுடைய மாவட்ட துணைத் தலைவர் திரு கார்த்திக் அவர்களே மற்றும் ஆன்மீகத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு முரளி தரன் அவர்களே, இளைஞருடைய மாவட்ட பொதுச் செயலாளர் திரு கார்த்திக் அவர்களே, நம்முடைய ஆதம்பங்களுடைய மண்டல் தலைவர் அன்பு சகோதரர் திரு கோபி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை, பாட்டாளி மக்களுடைய முக்கிய நிர்வாகிகளை, அம்மா மக்கள் முன்னேற்றத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை, தமிழ் மாநில காங்கிரசுடைய முக்கிய நிர்வாகிகளை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மாதிரி சக்தி கேந்திர திருமண கூட்டம் நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் MLA அவருடைய வழிகாட்டுதல்படி இப்பொழுது இந்த பகுதியில் சக்தி கேந்திர திருமண கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சக்தி கேந்திர பெருக்கூட்டத்தினுடைய பொறுப்பாளராக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவரும் இன்றைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் ஆற்றல் மிகு தலைவருமான திரு கே அண்ணாமலை IPS அவருடைய வழிகாட்டுதலால் ஒருங்கிணைப்பால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 25,000 பகுதியில் இந்த திருமண கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 5வது நாள். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இந்த திருமண கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது அன்று அமாவாசை, திராவிட முன்னேற்ற கழகம் கண்ட கடைசி அமாவாசை. அடுத்த அமாவாசை வரும்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும், திமுகவுடைய நாட்கள் எண்ணப்படும். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நேற்று முந்தா நாள் 20ஆம் தேதி சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி நாள் நடைபெற்றது. அன்றுதான் இந்த திராவிட முன்னேற்றத்துடைய கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் கடைசியாக சென்று அந்த சட்டமன்றத்தில் விடைபெற்றிருக்கிறார்கள். இனி வருகின்ற ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்றத்தில் தமிழகத்திலிருந்து விடைபெற நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீர்கள், நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இவர்களை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிகபட்சமாக இன்னும் 40 நாட்களில் இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து வீசப்படும், தூக்கி எறியப்படும் உங்களுடைய விலை மதிப்பற்ற வாக்குகளால். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 2021 மே மாதம் 7ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நான் என்று சொல்லி பதவி ஏற்கும் போது முதல்வருடைய மனைவி, துணைவி, அன்பு சகோதரி அக்கா துர்கா தேவி அவர்கள் கண்ணீர் விட்டார்கள், ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், வேதனையில் வீழ்ந்து தாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானார். அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்களை மந்திரியாக்கினார். அடுத்த 6 மாதத்தில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக, தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக திருமதி கனிமொழி அவர்கள் MP ஆனார் 2வது முறையாக. இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இவருடைய குடும்பமே தலைத்துக் கொண்டிருக்கிறது, இவர் குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இவருடைய குடும்பமே ஆனந்த கண்ணீர் விடுகிறது. ஆனால் தமிழகத்தில் போராட்டம், போராட்டம், போராட்டம். எங்கு பார்த்தாலும் என்றும் எப்பொழுதும் போராட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம், பகுதியில் ஆசிரியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அங்கன்சாவடி ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளி போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், 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 போராட்டமாகவே தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, 2021 505 தேர்தல் வாக்குறுதிகளை
பொய் வாக்குறுதிகளை சொல்லி, பொய்யான தகவலை சொல்லி, பொய்யான தேர்தல் அறிக்கையை கொடுத்து கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானார். 1967 திரு அண்ணாதுரை அவர்கள் 2 படி அரிசி தருவேன் என்று பொய் சொல்லி அன்று ஆட்சிக்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதி அவர்கள் ஏழை மக்கள் எல்லோருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று சொன்னார். ஆனால் அதே போல் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் 505 தேர்தல் பொய் வாக்குறுதிகளை சென்று இன்று ஆட்சி வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? முதலாக நாங்கள் ஆட்சி பீடத்தில் வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னார். செய்தாரா என்றால் இல்லை. அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்போம் என்று சொன்னார். செய்தாரா? இல்லை. கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார். செய்தார்களா? இல்லை. விவசாய கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. இப்படி எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இதற்கு மாறாக இன்று நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் சொத்து வரியை ஏற்றிவிட்டார், பால் வரியை ஏற்றிவிட்டார், மின்கட்ட உயர்வை ஏற்றிவிட்டார், பத்திரப்பதிவை ஏற்றிவிட்டார். இப்பொழுது அடித்தட்ட ஒவ்வொரு பொருட்களுடைய விலையும் விண்ணையும் தாண்டி விண்வெளியும் தாண்டி விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கிறது இந்த கடந்த 5 ஆண்டுகளால். நண்பர்களே, 505 பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்று இன்று மீண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 2.0 2.0 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவருடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்களை தேர்தல் பரப்புரைக்கு தேர்தலுடைய தயாரிப்பினுடைய தலைவியாக நியமித்திருக்கிறார். 2021 திருமதி கனிமொழி என்ன சொன்னார்? தமிழகத்தில் அதிகப்படியான டாஸ்மாக் இருக்கிறது, சாராய கடைகள் இருக்கிறது, இதெல்லாம் குறைப்போம். தமிழகத்தில் விதவை மகளிர்கள், விதவை பெண்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். ஆகவே இதை குறைப்பதற்காக டாஸ்மார்க்கை குறைப்போம், டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னார். செய்தாரா என்றால் இல்லை. அந்த அம்மையார் தான் இப்பொழுது தேர்தல் அறிக்கை தயாரிப்புடைய தலைவியாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நியமித்திருக்கிறார். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? 505 தேர்தல் வாக்குகளை சொல்லி அதில் எல்லாமே ஒன்றுமே செயல்படுத்தாமல் கவர்ச்சியான திட்டங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சிக்கு வந்து மறுபடியும் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்க காத்திருக்கிறார்கள். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இப்பொழுது குடும்பத்திற்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதிலும் 5இல் 1 பேருக்கு தான் வந்திருக்கிறது, 4 பேருக்கு வரவில்லை என்ற காலகட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இப்பொழுது நாம் உருவெற்று தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்த, ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் அடுத்த 40-50 நாட்கள் அடுத்து திரு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போகிறார். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, யார் இந்த எடப்பாடியார்? ஒரு சாதாரண விவசாயியின் மகன், ஒரு விவசாயி, ஒரு கிளையினுடைய செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, ஒரு மந்திரி, தமிழகத்துடைய முதலமைச்சர், இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். 1972 புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தி செலுத்தப்பட்டு இன்று 3வது தலைமுறையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். தமிழகத்தில் எப்படி எம்ஜிஆர் ஆட்சி கொடுத்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா ஆட்சி கொடுத்தாரோ, அதே ஆட்சியை மீண்டும் தருவதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களை அவர்களை நாம் வலுப்படுத்தி வருகின்ற சட்டமன்றத்தில் அவரை வெற்றி பெற்று நாம் ஆட்சி படத்தில் அமர்த்த வேண்டிய கடமை நம்முடைய கடமை. நண்பர்களே, கொரோனா காலத்தில் மோடியோடு பிரதமர் மோடியோடு இணைந்து தமிழகத்தில் அனைத்து எல்லோருக்கும், எல்லா மக்களுக்கும் அந்த கொரோனா ஊசியை கொண்டு வந்தவர், கொடுத்தவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் மட்டும் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தார். இது எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழகத்தில் நடைபெற்றது, நடத்தி காட்டியவர் திரு எடப்பாடியார். நண்பர்களே, பெரியவர்களே, நீட் தேர்வில் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவர்கள் செல்ல முடியவில்லை, ஏழை எளிய மாணவர்கள், அரசு கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள்
இந்த கார்ப்பரேஷன் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவர்கள் செல்ல முடியவில்லை. அவர்களும் மருத்துவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக 7.5 என்ற இடஒதுக்கீடை கொடுத்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 2000 ஏழை எளிய மக்களை முதல் முறையாக படிக்கின்ற மக்களை இன்று மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி டாக்டராக அழகு பார்த்தவர் இன்று எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, பெரியவர்களே, இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பும் காலையில் 7 மணிக்கோ 8 மணிக்கோ விசில் அடித்தோ பெல் அடித்தோ பாட்டு பாடியோ உங்களோட குப்பையை பெற்று சொல்லிக் கொடுக்கிறார்களே கார்பரேஷன். அந்த திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் இன்றைய எடப்பாடியார், நாளைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மறந்து விடாதீர்கள், நல்லதொரு ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும். தமிழகமும் இரட்டை சக்கரமாக இரட்டை இன்ஜினாக விளங்க வேண்டும் என்றால் உங்களது பொன்னான வாக்குகளை ஏப்ரல் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற அல்லது மே நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கோ அல்ல இரட்டை சின்னத்திற்கோ அல்லது கூட்டணி கட்சிக்கோ தாருங்கள் தாருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்கள் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றிகள் பல.